ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்திரம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1069 ஆரம்பிக்கிறது. அப்சல்யூட்டிசம் என்று அத்வைதத்தை சொல்லலாம் என்று ஒருத்தர் சொன்னார். எதையும் சார்ந்து இல்லாமல் தனக்குத்தானே பூர்ணமாக இருக்கும் சத்தியத்தை அது சொல்வதால் இப்படி பெயர் கொடுக்கலாம் என்றார். ஆனால் அது கூட எனக்கு சரியாகப்படவில்லை. இது எதையும் சார்ந்து நிற்காத சத்தியபூர்ணமாயிருப்பது மட்டுமில்லை, பாக்கி நமக்கு தெரிகிற அத்தனை அசத்திய அபூர்ணங்களும் இதை சார்ந்து இருப்பதாலேயே அவை இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகின்றன. இம்மாதிரி சகலமும் தன்னை சார்ந்திருக்கும்படியாக அது உள்ளே அடக்கி கொண்டிருப்பதை ரிலேட்டிவ் என்பதற்கெல்லாம் இந்த தத்துவமே ஆதாரம் என்பதை அப்சல்யூட்டிசம் என்பது காட்டாதல்லவா? அப்புறம் இது இன்டலெக்சுவலா இமோஷனலா அல்லது மீமாம்சை மாதிரி ஆக்ஷனா? ஞானமார்க்கம் என்பது புத்திவாதம் என்று வைத்துத்தான் வே ஆஃப் நாலேஜ் என்கிறார்கள். ஆனால் இந்த ஞானம் மூளையால் ஆராய்கிற இன்டலெக்ட் சமாச்சாரம் இல்லவே இல்லை. சாஸ்திரமாக படிக்கிற கட்டத்தில்தான் அப்படி இருப்பதே தவிர, படித்ததை உள்ளே உருட்டி கொள்ளும்போது கிடைக்கிற சௌக்கியம், சாந்தி, ஆனந்தம் மூளை விஷயமே இல்லை. அப்படியானால் அது உணர்ச்சியா? பிரம்மத்தை ஃபீல் பண்ணுவதா? ஆனந்தானுபவம் ஒரு இமோஷன்? அப்படியும் இல்லவே இல்லை. இப்படியெல்லாம் மனசின் அனுபவம் அத்வைதத்தில் மனசே போயாகிவிடும், மூளையும் போயாகிவிடும். அப்படியும் சத்தியத்தை அறிவது, ஆனந்திப்பது என்றால் அதற்கு என்ன வார்த்தைகளை போடுவது? இது ஆக்ஷன் இல்லை என்று தீர்மானமாக சொல்ல தோன்றுகிறது. ஆனால் யோசித்து பார்த்தால் ஆச்சாரியால் மாதிரியான பரம வைதிகள் ஒரே காரியமயமாக இருந்திருக்கிறார்களே. அதனால் இது ஆக்ஷனுக்கும் இடம் கொடுக்கிறதே என்று ஒன்றும் சொல்ல தெரியாமல் இருக்கிறது. நல்லதுமில்லை கெட்டதுமில்லை என்று சும்மாவாகி விடுவதுதான் லட்சியம் என்றாலும், லட்சிய சித்தியை அடைந்தவர்கள் சும்மா இருப்பதாக நமக்கு தெரியாமல் அபாரமாக அனுக்கிரக காரியத்தை பண்ணுகிறார்களே. இந்த தூங்காத தூக்கத்துக்கு என்ன பேர் வைக்க? வார்த்தையால் சொல்ல முடியாத, பெயர் கொடுக்க முடியாத தத்துவத்தை அத்வைதம் என்கிறோம். ஒரு சித்தாந்தம் அறிவு, அதாவது நாலேஜ். ஒரு சித்தாந்தம் அன்பு அல்லது லவ், டிவோஷன். இன்னொன்று கர்மா, ஆக்ஷன் என்று இப்படி சொல்லும்போது அத்வைதம் என்னவென்று பார்த்தால் சாந்தி, அமைதி என்று சொல்லலாம், பீஸ் என்று சொல்லலாம் போலிருக்கிறது. ஆனால் நாம் நினைக்கிற சாந்தியாகவும் அது இல்லை. நமக்கு தெரிந்த சாந்தி எல்லாம் அடங்கி போன அமைதி. இதில் மகா பெரிய அமைதிதான் என்றாலும் அத்தனை அறிவும் அத்தனை அன்பும் காரியங்களும் இதற்குள்ளேயே சக்தியோடு இருக்கின்றன. ஆச்சாரியால் அப்படித்தானே சர்வஜராக, சர்வபூத தயாகரராக ஒய்யாமல் பணி செய்து கொண்டிருந்தார். அதை என்ன பெயர் கொடுத்து சொல்வது? ஜகத் ஒன்றே சத்தியம், பிரம்மம் அசத்தியம் என்பது சார்வாகும். ஜகத்தும் அசத்தியம், பிரம்மமும் அசத்தியம் என்பது பௌத்தம். ஜகத்தும் சத்தியம், பிரம்மமும் சத்தியம் என்பது நியாயம், சாங்கியம். ஜகத் அசத்தியம், ஏனென்றால் அது பொய்யான பிரகிருதியின் சேஷ்டிதம்தான். பிரம்மம், புருஷன் என்ற பெயரில் சொல்வதுதான் சத்தியம் என்னும். ஆச்சாரியால் என்ன சொன்னார்? பிரம்மம்தான் சத்தியம், ஜகத்து மித்யை, அதாவது சத்தியமில்லை. அப்படியென்றால் அடியோடு அசத்தியமா என்றால் அதுவும் இல்லை. சத்தியமான பிரம்மம் தெரியும், ஞானம் வருகிறவை, சத்தியம் மாதிரி இருக்கிற பொய்யே ஜகத்து. ஞானம் வந்துவிட்டால் பொய்யாகி போய்விடுவது என்று முடித்தும் விடுவதற்கில்லை. ஞானியும் பொய் ஜகத்தை பார்க்கிற மாதிரி பார்ப்பான். எப்படி பார்ப்பான் என்றால் ஜகத்தே சத்தியமான பிரம்மம்தான் என்று சமமாக பார்ப்பான். பிரம்மமே சத்தியம், ஜகத்து மித்யா என்பது மாத்திரமில்லை, பிரம்மமே சத்தியம், ஜகத்தும் அந்த பிரம்ம சத்தியமே என்று அப்பொழுது ஆகிவிடும். பௌத்தம், மீமாம்சை ஆகியவற்றில் சகுண பிரம்மம் என்ற ஈஸ்வரன், நிர்குண பிரம்ம தத்துவம் இரண்டும் இல்லை. சாங்கியத்தில் சகுண பிரம்மம் இல்லை. யோகம், நியாய, வைசேஷிக முதலியவற்றில் இரண்டும் இருந்தாலும் ஒன்றோடொன்றும் ஜகத்தோடும் ஜீவனோடும் சம்பந்தம் தெளிவாக சொல்லவில்லை. பக்தி மதங்களிலோ சகுண பிரம்மம்தான் உண்டு, நிர்குணம் கிடையாது. அத்வைதத்தில் இரண்டும் இருக்கிறது. ஜட பிரகிருதியான மாயை ஜகத்தை உண்டாக்குறது என்றால் அது பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டுதான் என்று சொல்கிறது. அதாவது நிர்குண பிரம்மமே மாயை கை கொண்டு சகுண பிரம்மமாகி, தன்னையே ஜகத்தாக கை கொண்டு சகுண பிரம்மமாகி தன்னையே ஜகத்தாக காட்டிக்கொள்கிறது. ஜடப்பிரபஞ்சமாக மட்டுமின்றி ஜீவ பிரபஞ்சமாகவும் காட்டிக்கொள்வது என்பதாக நாளையும் நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம், ஜீவாத்மா, ஜகத்து என்ற நாளையும் ஒன்று சேர்த்து கொடுக்கிறது. ஜகத்து சிருஷ்டியை
மீமாம்சகர்கள் சிருஷ்டி என்று எவனோ ஈஸ்வரன் எப்போவோ பண்ணியதாக ஏன் சொல்லணும்? இப்பொழுது மாதிரி எப்பொழுதுமே ஜெகத் தானாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் கர்மாப்படி தானே பலன் விளைகிறது என்பார்கள். உயிரில்லாத இயற்கை என்ற சக்தியால் ஜகத்து தோன்றி நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமியும் இல்லை, பூதமும் இல்லை, கர்மாவும் இல்லை, பலனும் இல்லை என்பது சார்பாகும். சத்தியமான ஜகத்து அணுமயமானது. அணுக்களை இப்படி பல தினசில் சேர்த்து முன்னே இல்லாத புது வஸ்துக்களை உண்டு பண்ணி வைப்பவனே ஈஸ்வரன் என்று ஞான வைசேஷிகங்கள் சொல்லும். ஆனால் ஆரம்பவாதம் என்று பேர். சாங்கிய யோகங்களிலோ சிருஷ்டிக்கு ஈஸ்வர சம்பந்தம் கிடையாது, முன்னே இல்லாமல் இருந்தது புதுசாக சிருஷ்டியானதாகவும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மாயை இயற்கை என்று சொல்லப்படும் பிரகிருதியே தான் ஜகத்தாக மாறியிருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். இதற்கு பரிணாமவாதம் என்று பெயர். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.